ஃபஸ்ட்டு டாடா ஸ்டீல் டிஸ்கோ ஜம்ஷத்பூர் ஜார்க்கண்ட் 2 ஜே இருக்கா, அதனால 1 பிக் அயான். ஜம்ஷத்பூர் அண்டு ஜார்க்கண்ட் வந்து பிக் அயன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இதில் மண்டையில் வரல, ஆனால் இதுக்கு சொல்கிறேன். இதுவும் ஒரு வாட்டி பார்த்துப்போம். இஸ்கோவில் வந்து பர்ன்பூர், ஹிரார்பூர், குல்டி, வெஸ்ட் பெங்கால் 1972 பிக் அயன் அண்ட் க்ரூட் ஸ்டீல். அடுத்தது வந்து விஸ்வேஸ்வரா அயன் அண்ட் ஸ்டீலு. அதுக்கு வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன், விஸ்வா அப்படிங்கிற ஒரு பையன்கிட்ட ஃபஸ்ட்டு பத்திரமா இருக்கணும், பத்ராவதி. அவன் அடுத்து 2, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 பத்திரமா இருக்கணும். 2, 3 அது என்னன்னா அவன் அலைஞ்சு ஒரு பொண்ணு பின்னாடி அலைஞ்சு ஓஞ்சுன்னா ஸ்பாஞ்ச் அண்ட் ஸ்டீல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் அது வந்து HSL ரஷ்யா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அரசு வந்து ரயில்வே அண்ட் ஷிப் எக்யூப்மெண்ட்டை வந்து யார்கிட்ட வாங்குறாங்கன்னா ரஷ்யாட்ட வாங்குறாங்க. அந்த கம்பெனி பேர் வந்து ஃபைசான் அப்படின்னா 57 தான் ஃபைசான் க்ளூ வச்சுருக்கேன். ஃபைசான். பில்லு அனுப்புங்க சேட்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்லை வந்து சேட்டில் அனுப்புங்க அப்படின்னு நல்லா சொல்கிறேன். ரயில்வே எக்யூப்மெண்ட்டு ஷிப்பு பில்டிங்க்கு வந்து ஃபைசான்னு ஒரு கம்பெனிகிட்ட எங்கேருந்து வாங்குகிறோன்னா ரஷ்யாட்ட வாங்குகிறோம். பில்லை சேட்டில் அனுப்புங்க, அதான் பில்லாய் சத்தீஸ்கர். ஓகே. அடுத்தது வந்து ஹிந்துஸ்தான் ஸ்டீல் கொலாபரேட்டட் வித் ஜெர்மனி. இது வந்து 1965. மணி காசை எடுத்துகிட்டு கேலானா வாழைப்பழம் ஓடுறோம் வாங்கிறதுக்காக. அங்கே போனால் கேலா இல்லை, ஆரஞ்சு தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, ரோல்டு ஷீட்டில் போட்டு ஆரஞ்செல்லாம் ஒரு ஷீட் போட்டு சுற்றி வச்சுருப்பாங்கள்ல, அது ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஷீட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பிளேட்ஸ். இது ஓகேவா? அடுத்தது வந்து ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் கொலாபரேட்டட் வித் யுனைடெட் கிங்டம் UK. ஹிந்துஸ்தான் இது வந்து யூகேயில் உள்ள துர்காங்கிற துர்காப்பூர் பெண்கள் 59 கண்டிஷன்னா அந்த பிரசிடெண்ட்டு கண்டிஷன் போடுவாங்கள்ல, 59 கண்டிஷன் போடுது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரயில் ஏறி ஊருக்கு போயிடலாம். ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ் அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் கொலாபரேட் வித் ரஷ்யா. இதுக்கு நான் எப்படி வச்சுக்கேன், கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ரஷ்யா நாட்டு தாத்தா ஒருத்தர் வராரு. நம்ம அவர் தூரத்துலேருந்து எப்படி கலாய்க்கலாம், யோ பொக்கை அப்படின்னு சொல்லி கையாட்டுறோம். ஜார்க்கண்டுக்கு ஹேண்டை ஞாபகம் வச்சுக்கிறேன். அவருக்கு வந்து வயசு ஒரு 70லேருந்து 72 இருக்கும். அவர் நம்ம ரஷ்யன் தான் தெரியும்னு வச்சு நம்ம சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், சொல்லு ஸ்லாகு எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட்